ஹாய்ஸ் நான் ஜெசோனா. ஜொமோட்டோல ஒரு ஆண்டுக்கு இத்தனை கோடி லாபமா? ஜொமோட்டோனா என்ன? ஜொமோட்டோவை எப்போ உருவாக்குனாங்க? ஜொமோட்டோல இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜொமோட்டோ எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜொமோட்டோவோட சிஇஓ டிஃபிடெக் காயல், பங்கஜ் ஜைடா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே மக்கள் ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க, ஒரு ஃபுட்டுக்காக இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறாங்களே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் உருவாக்குறாங்க. அந்த வெப்சைட்டோட பேர் என்னென்னா ஃபுட்டிபே. இந்த ஃபுட்டிபேயோட என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடையில் உள்ள மெனு அவ்வளோமே அந்த வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டிலேருந்தே என்னென்ன வேணுமோ, எவ்வளோ ரேட்டு எல்லாம் பார்த்து ஆர்டர் போட்டுக்கிட்டு அந்த கடையில் அந்த ஃபுட் ரெடி ஆனதுக்கு பிறகு இவங்க கிளம்பி போனால் போதும். அந்த மாதிரி ஃபுட்டிபே யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க, இந்த ஃபுட்டிபே நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டு அப்புறம் கிளம்பிலாம் ஹோட்டலுக்கு சாப்பிட வரணும், நம்ம வீட்டுக்கே டெலிவரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசித்து முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு, நம்ம ஃபுட்டிபே எல்லாத்துக்கும் வாயில் வராது, ஈஸியாக எல்லாத்துக்குமே வாயில் வர்றது மாதிரி ஒரு நேம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஜொமோட்டோவுக்கு முன்னாடி டொமோட்டோன்னு வச்சாங்க. டொமோட்டோ எதுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா, டொமோட்டோ எல்லா குழம்புக்கும் எல்லா ஃபுட்டுக்கும் டொமோட்டோ யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம டொமோட்டோ வச்சா நல்லா இருக்காது, ஜொமோட்டோ ரைமிங்கான்னு சொல்லிட்டு ஜொமோட்டோன்னு சொல்லி வச்சா இன்னும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஜொமோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. பேர் வச்சது இல்லாமல் ஒரு ஜொமோட்டோவில் ஒரு ஆப்பு உருவாக்குறாங்க. ஜொமோட்டோவில் மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு இப்போ பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ஹோட்டலில் இருக்க மெனு அவ்வளோ வாங்கி இந்த ஆப் மூலமாக கொடுத்துருவாங்க. இந்த ஆப் மூலமாக மக்கள் நமக்கு என்னென்ன ஃபுட்டு வேணுமோ அதில் ஆர்டர் போட்டுக்கலாம். ஆர்டர் பண்ணி கொஞ்சம் செகண்ட்லேயே மேப் மூலமாக வியூ பண்ணுறாங்க. வியூ பண்ணிக்கிட்டு அந்த அரை மணி நேரமோ, குறிப்பிட்ட டைம் அரை மணி நேரமோ 1 ஹவரோ அந்த டைமுக்கு வீட்டில் டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஜொமோட்டோ ஓனருக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரெஸ்டாரண்ட்லேருந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இதில் இந்த ஜொமோட்டோ ஓனர்களுக்கும் அமௌண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ணுறாங்களே, ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் நேராக ஜொமோட்டோவுக்கு போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் பர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்கிட்டு மிச்ச அமௌண்ட்டை அதுக்குள்ள அமௌண்ட்டை ஹோட்டலுக்கு கொடுப்பாங்க. இப்போ கடந்த ஓராண்டு மட்டுமே ஜொமோட்டோ எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2416 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கணக்கெடுப்பில் இந்த ஆண்டு 4206 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஜொமோட்டோவின் அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 இறுதிக்குள்ள 2000 ஜொமோட்டோ ஷாப்பை உருவாக்க போறாங்களாம். அதுவும் இந்தியாவில் முக்கியமான 10 நகரங்களில் இந்த ஜொமோட்டோ ஷாப் இருக்குமாம். இப்போ ஜொமோட்டோவோட ஷேர் மார்க்கெட் ரேட் எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு ஷேரோட விலை 84.75 ஒரு ஷேரோட வேல்யூ. இன்றைக்கு இப்போ கரண்ட்ல இருக்க ஷேரோட வேல்யூ எவ்வளோனா 262.75 பைசா. கிட்டத்தட்ட 177.18 ஷேரோட வேல்யூ உயர்ந்திருக்கு. ஜொமோட்டோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய நாம் தான் முக்கிய காரணம் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு சிரமப்பட்டு ஜொமோட்டோவில் புதிய புதிய டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். இதனால தான் ஜொமோட்டோ வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். இதனால தான் இந்தியாவில் பேசும் பொருளாக பேசப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.